ஸோ ஆன்மாக்கு நல்லது கெட்டது இதை எதுவும் பண்ணக்கூடாது, இவங்களை எதுவும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது செஞ்சு வச்சிருக்கிற வீடு கட்டியிருந்தாலோ, ஒரு கார் வாங்கியிருந்தாலோ, ஒரு பங்களா வாங்கியிருந்தாலோ இந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரமாக போகாது. எல்லாமே ஒரு பற்றுதலையும் ஆசையிலையும் இதை நம்ம ஆண்டு அனுபவிக்கணும், இங்கேயே நம்ம வாழணும் அப்படின்ட்டு உங்களுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுடைய உழைப்பை செலுத்தி இந்த இடத்துல உருவாக்கி வச்சது தான் எல்லாமே. ஸோ அப்போ உருவாக்கி வச்சதை எளிமையாக இறந்ததுக்கப்புறம் என்னடா அது இத்தனைலாம் நான் இங்கே இருந்தேன், என்னோட உழைப்பை அவ்வளோ நான் போட்டேன், ஆனால் நான் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகலையே, என்னோட உடல் கூட நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற உக்கிரத்தில் தான் அந்த ஆன்மா வெளியே போகுது. எல்லாமே ஏற்றுக்கிட்டு போகல, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஆன்மாக்களை இறைவனை நோக்கி சென்று அடைஞ்சாங்களான்னு உங்களுக்கு தெரியாது, இருக்காங்களான்னு தெரியாது. பட் இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இறந்த ஆன்மாக்கள் உங்களுடைய கனவுலையோ ஒரு சில சிம்டம்ஸ்லையோ நீங்கள் ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லேயே இருக்கிறது, எப்பவுமே உங்களுக்கு வீட்டில் எப்பவுமே ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்கிறது, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அது ஒரு பாசிட்டிவாக அமையாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ரீசன்ஸு என்ன அப்படின்னா இறந்தவர்களுடைய புகைப்படங்களை உங்கள் கண்ணுக்கு எதிரே மாட்டி வைப்பதனால் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இறந்த ஆன்மாக்களை வழிபடுவதற்கென்றே ஒரு நாள் வச்சுருக்காங்க, அது அமாவாசை மட்டும்தான். ஏன்னா அமாவாசை அப்படின்றது பியூர் டார்க், அந்த டார்க் டைமில் தான் அவங்கள வழிபடணும். பௌர்ணமி நேரத்தில் தான் இறைவனை, அதாவது இறைநிலை அடைந்தவர்கள், மோட்சம் முக்தி அடைந்தவர்கள், இறைவனை சென்று அடைந்தவர்களை மட்டும்தான் பௌர்ணமியில் வழிபடணும். இல்லை அந்த மாதிரி ஆன்மாக்களை இறைவனை எப்பொழுதும் வழிபடலாம். ஆனால் இறந்தவங்களை அமாவாசைக்கு மட்டும்தான் வழிபடணும் அப்படின்ட்டு எதுக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க? இல்லை நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் அப்படின்றது தெரியாதா? எல்லாமே தெரிஞ்சதுனால தான் செஞ்சு வச்சிருக்காங்க.